ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், இது அபூதாவுதில் வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, பனு இஸ்ரவேல்களில் 2 பேர், பனு இஸ்ரவேலர்கள் 2 பேர். ஒருவர் அதாவது முஜ்தஹித் ஃபில் இபாதா, வணக்க வழிபாடுகளிலேயே அதிகமாக கவனம் செலுத்தியவர், வணக்க வழிபாடுகளில் அதிகமாக கவனம் செலுத்தியவர். இன்னொருவர் முதுனிப், பாவம் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர். 2 பேரும் சகோதரர். இவர் வந்து எப்பயும் அட்வைஸ் பண்ண, அப் செய்கிறத குறைச்சிக்கங்க, இப்படி செய்யாதீங்க, என்ன செய்றீங்க, எவ்வளோ பெரிய பிழை, அது அவருடைய கடமை, அவர் செய்கிறார். இவர் வந்து எப்பொழுது அவருக்கு என்ன சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னால், அல்லாஹு தாலா அபு ஐஸ்த அலைய ரகீபா, என்னைய பார்க்கவா அல்ல உங்களை அனுப்பி அனுப்பிப்பார், என்னைய பார்க்கவா உங்களை அனுப்பினார், எவ்வளோ பெரிய பிழை, பாவமான வார்த்தை அவர் சொன்னது. ஒரு பாவத்துக்கு அட்வைஸ் பண்ணப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அபு ஐஸ்த அலைய ரகீபா, என்னைய பார்க்கறதுக்கு அல்லாஹ் உங்களை அனுப்பிக்கிறான்னு திருப்பி திருப்பி என்ன செஞ்சார் கேட்டார். ஒரு நாள் இவர் கோபம் வந்துட்டு, யாருக்கு, இந்த நல்ல பண்பாடோட நல்ல இபாதத்தில் ஈடுபடக்கூடிய இந்த மனிதருக்கு கோபம் வந்து அவர் சொல்றாரு, வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லக், அல்லாஹு தஆலா உங்களை மன்னிக்கவே மாட்டான். இந்த மாதிரி பேசுறீங்க, இவ்வளோ உபதேசம் பண்ணி இவ்வளோ அட்வைஸ் பண்ணி என்னட்ட கேட்குறீங்க, அல்லாஹ் உங்களை பார்க்கவா அனுப்பிக்கிறேன்னு கேட்குறீங்க, அல்லாஹ் உங்களையே மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறார். இவர் ஈமானிய பலகீனத்தை என்ன மாதிரி கையாண்டார், இவருடைய நிலை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா மறுமையில் அவர்கிட்ட கேட்குற விசாரணை என்ன தெரியுமா? அகுன்த பி ஆலிமன் அவ் குன்த மாஃபி அவ் அலாம், அதாவது அவ் குன்த அலா மாஃபி யதி காதிரன், இந்த விஷயத்தில் இவரை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது அறிவு இருந்துச்சா? நான் ஏதாவது வகை இறக்கி உங்களுக்கு அறிவு ஏதாவது இருந்துச்சா? அல்லது நான் மன்னிக்கிறேன் மன்னிக்காம வைக்கிறதுக்குரிய எனது அந்த சக்தியில் உங்களுக்கு ஏதாவது ஆற்றல் இருந்துச்சா? என்னைய மன்னிக்காம வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆற்றல் ஏதாவது இருந்துச்சா? 2 விஷயத்துல இவர் எதில் தலையிட்டிக்கிறார்? இப்ப அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் மன்னிப்பு மன்னிக்காம இருக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்யற உஹது யுத்தத்தில் அதை கொடுக்கல. நீங்க அறிஞ்சவராக இருந்தீங்களா, இவரை நான் மன்னிக்க மாட்டேன் அறிவு உங்களுக்கு இருந்துச்சா? அல்லது என்னுடைய சக்தியில நீங்க சக்தி பெற்றவராக இருந்தீங்களா? 2ம் இல்லை. எனவே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அதாவது இவரை நரகத்துக்கு கொண்டு போங்க, இவரை எனது கருணையின் காரணமாக மன்னித்து இவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போங்க. இந்த நிலைமையை பார்த்துக்க. அதாவது நமது உச்சகட்ட ஈமானிய பலகீனத்துடைய உச்சகட்டம் இன்னொருவருக்கு தீர்ப்பு சொல்ல போனால் அது சில பொழுதுகளில் அழிவில் கொண்டு போய் என்ன செஞ்சிடும், விட்டுவிடும். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவனது கரத்தில் இருக்கிறதோ, அதாவது அவர் வார்த்தையை பேசினார், தகல்லம பி கலிமத்தின், ஒரு வார்த்தை, அவுபகத் துன்யாஹு ஆஹிரத்து, அவருடைய உலகத்தை அழிச்சு மறுமையை அழிச்சிட்டு, அந்த வார்த்தை இந்த உலகத்தை அழிச்சு மறுமையை அழித்து விட்டது. எனவே முன்னால உள்ளவர் எவ்வளவு பெரிய அபூஜஹல் மாதிரி உங்களோட பார்வையில் விளங்கினார். அவ்வளோ பெரிய பாவத்திருக்கிறத கண்டால அட்வைஸ் பண்ணுங்க, சொல்லுங்க, வழிகாட்டுங்க, கண்டித்து விடுங்க, பிழை என்று சொல்லுங்க, அவரை திருத்தறதுக்குரிய எல்லா வேலையும் சொல்லுங்க. அவர் நரகவாதி சொர்க்கவாதி என்ற இடத்துக்கு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. குஃபர் என்று சொல்லுங்க, ஃபிஸ்க் சொல்லுங்க, தலாலா சொல்லுங்க, எதுவும் சொல்லுங்க, அவருடைய பிழை இருந்தா அறிவோட சொல்லுங்க. ஆனா அவருக்குரிய தீர்ப்பை என்றைக்கு நம்ம சொல்லிடக்கூடாது, நமது மறுமை என்ன செஞ்சிடும், அழிந்து விடும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் சிறந்த நபித்தோழர், எல்லா பண்பாடுகளையும் புரிந்தவர். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்து மிகவும் நெருக்கமாக பாடம் கற்ற நபித்தோழர் இந்த அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் ஃபாரிசியோட தோழமை கொண்டவர். அதாவது பாவி ஒருவர் துவா கேட்டுக்கின்ற டைமில் அந்த துவா என்னை கவருகிறது என்றால் அது வந்து என்னது ஹுஸ்னுல், அதாவது நீயத்து நல்லதுன்னு அர்த்தம். ஒரு பாவி ஒருத்தர் துவா கேட்டுக்கிறாரு, அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் துவா கேட்கிறான்ட்டு என்னது, நம்ம போகாம அந்த துவா நம்ம கவருதண்டா, நம்ம வந்து நமது பாவங்களை ஏற்றுக்கொள்கிறோம்னு அர்த்தம். அந்த நிலையில் நபித்தோழர்கள் இருந்தார்கள். அவர் போய்கொண்டிருக்கிறாரு, ஒரு மனிதர் அதாவது ஒரு பள்ளியில் சுஜூதில் இருந்து துவா கேட்கிறார், அவருடைய காதில் விழு. என்ன துவா கேட்கிறார் அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி ஹாயிஃபுன் முஸ்தஜீர் ஃபஅஜிர்னி மின் அதாபிக், யா அல்லாஹ் நான் அஞ்சியவனாக இருக்கிறேன், உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன், என்னை பாதுகாத்து விடு, எனக்கு பாதுகாப்பு தந்து விடு. வசாயிருன் ஃபகீர், நான் வறுமையுள்ளவனாக இருக்கிறேன், உன்னிடத்தில் யாசகம் கேட்கிறேன். ஃபர்சுக்னி மின் ஃபضலிக், உனது அருளிலிருந்து எனக்கு கொடுத்து விடு, உனது அருளிலிருந்து எனக்கு கொடுத்து விடு. லா பரீஉம் மின் ذنب ஃபஅததிர், நான் பாவம் செய்யாதவனும் அல்ல, உன்னிடத்தில் காரணம் சொல்வதற்கு நான் வந்து ஒன்றுமே சொல்ல, எனக்கு காரணம் சொல்றதுக்கு நான் அவ்வளோ பாவியாகிறேன், எனக்கு காரணம் சொல்றதுக்கும் வழி இல்லை, ஏதாவது காரணம் சொல்லி கேட்கவும் இயலாது, நான் அவ்வளோ பாவம் என்ன செய்திருக்கிறேன். அதாவது நான் தூய்மையானவனாக இருந்தால் காரணம் சொல்லியிருக்கலாம், ஆனால் எனக்கு அந்த தூய்மையே எனக்கு என்ன இல்லை. வலாது கூவத்தின் ஃபஅன்தஸ், உனக்கு முன்னால் நான் பலமானவனும் அல்ல, எனக்கு நான் உதவி செஞ்சுக்கல, உன்னை மீறி இந்த உலகத்தில் எனக்கு உதவி செஞ்சுக்கல, நான் வந்து பலமானவனும் அல்ல, சக்தி உள்ளவனும் அல்ல. ஃபஅன்தஸிர், நான் உதவியை பெற்றுக்கொள்ள.
வலாக்கின் முத்னிபுன் முஸ்தகஃபிர், நான் ஒரு பாவி, உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்படி என்ற வார்த்தையை சொல்கிறார் சுஜூத்ல. அதில் அவருக்கு இந்த வார்த்தை கவருது. நான் அதாவது நிரபராதியும் அல்ல, காரணம் சொல்றதுக்கு நான் ஒரு பாவி, நான் சக்தி உள்ளவனும் அல்ல எனக்கு உதவி செஞ்சு கொள்றதுக்கு, எனவே நான் பலகீனமானவன், உன்னிட்ட தான் நான் கேட்கணும் என்ற வார்த்தை அவரை கவருகிறது. அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அன்றைய தினத்திலிருந்து இந்த துஆவை மக்களுக்கு கற்பிக்க ஆரம்பித்தார். இப்படி சொல்லுங்க உங்களோட துஆல சுன்னா என்றல்ல, இந்த துஆவுடைய கருத்து நல்லா இருக்குது, இப்படி துஆ கேளுங்க, இப்படி சொல்லுங்க என்று மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் என்றால் அந்த துஆவுடைய அழகு அவரை கவருகிறது என்றால் எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான அதாவது பறவை உள்ளம் கொண்டவராக அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்க வேண்டும். அந்த துஆ அவரை ஈர்த்தவர் துஆ செய்கிறார் என்றால் அந்த மனநிலை எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான சில உபதேசங்கள். நமது ஈமானை நம்ம தூய்மைப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கும், எங்களுடைய எண்ணங்களை சரி செய்து கொள்வதற்கும், நாம் அழிந்து விடாமல் இருப்பதற்கும், நமக்கு முன்னால் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், தனிப்பட்ட இடமாக இருக்கலாம், எப்பொழுதும் தன்னை சிறந்தவன் என்று நினைக்கக்கூடிய எண்ணம் ஒரு துகள் அளவுக்கு கூட வரக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் சிறப்பும் இல்லை என்றால் நீங்கள் ஒருவருக்கு தூய்மையானவராக இருந்திருக்கவே முடியாது என்று அல்லாஹ் சொல்றார். நீங்கள் ஒருவர் இன்னொருவரில் தூய்மையானவராக இருந்திருக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால் அல்லாஹ் தான் ஒவ்வொரு மனிதரையும் தூய்மையாக்கி வைத்திருக்கிறான் என்று இந்த நிலையை நம்ம புரிஞ்சிட்டோம் என்று சொன்னால், உங்கள் தாயின் வயிற்றிலே நீங்கள் இருக்கின்ற பொழுதே, நீங்கள் சிசுவாக இருக்கின்ற பொழுதே உங்களை அல்லாஹு தஆலா அறிந்தவன். எனவே அன்புள்ள சகோதரர், நம்மளை நாங்களும் தூய்மைப்படுத்தி விடக்கூடாது, பிறரையும் யாருக்கு மேலும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தூய்மைப்படுத்தி விடக்கூடாது. எனவே ஈமானிய பலகீனமான மக்களுடன் நாமும் ஈமானிய பலகீனமானவர்களில் உள்ளவர் என்ற எண்ணங்களோடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த சிறப்பான வழிமுறைகளோடும் கையாளக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. இது புகாரில் வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது எந்த அளவுக்கு என்றால், தன்னிடத்தில் ஈமானிய பலகீனத்தை முறைப்பட யாராவது வந்தால் தனது ஈமானிய பலத்தை ரசூலுல்லாஹ் நிரூபித்தது இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். எங்கிட்ட நிறைய பேட்ட இருக்கு, யாராவது ஈமானிய பலகீனத்தை முறைப்பட வந்தா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அப்படின்றது, சுப்ஹானல்லாஹ் அப்படின்ற, அதோடு அவர் என்ன பெருசாக சொல்லிட்டோமோ, நம்முடைய ஈமானெல்லாம் விளங்க மாட்டாரோ, இவர் நம்ம நல்ல விஷயங்களும் நிறைய செய்யத்தான் செய்கிறோம், அது இது மட்டுமல்ல மற்ற விஷயங்கள்லாம் என்னட்ட இருக்கத்தான் செய்துன்னு அவர் நல்லத்தை விளங்கப்படுத்த வரார். இவர் சொன்ன இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் அவ்வளோ பவராயிக்கும். சொன்னதோட முன்னால் உள்ள மனுஷருக்கு என்னென்ன வந்துருமெண்டா, நம்ம ஒரு பலகீனத்தை சொல்லிக்கிறோம், இவர் நம்மகிட்ட எந்த கயிறுமே இல்லைன்னு நினைச்சிருவாரோண்டு அதை சின்னதாக்கிறாங்க. நீங்க சொல்ல அளவுக்கெல்லாம் பெருசாக அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நடக்கலை, நான் சொல்ல வாரது என்னடா அப்படி அப்படின்னு சுருக்கிறாங்க. இவர் சொன்ன சுப்ஹானல்லாஹும் இவர் சொன்ன இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட செய்திகள்லாம் இப்போ நான் சொன்ன ஒரு 6-7 செய்தி எடுங்களேன், இதில் எங்கே ரசூல் நாங்கள் சுப்ஹானல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஒரு ஈமானிய பலகீனப்பட்டவங்களை சொன்னதை காட்டுங்க போகும். காட்டில் பள்ளியில் ஒன்றுக்கு இருக்கிறாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ரசூலுல்லாஹ் சொன்னதை காட்டுங்க. என்ன நடக்கணும், வந்தவருடைய ஈமானை சரி செய்வதற்கு பதிலாக உங்களுடைய ஈமானிய பலத்தை என்ன செய்யக்கூடாது, நிரூபிக்கக்கூடாது. சிலருடைய அந்த பேச்சு நடவடிக்கைகளும் முறைமைகளும் எப்படி இருக்கின்றா, ஈமானிய பலகீனத்தை சரி செய்வதை விட தங்களது ஈமானிய பலத்துடைய உச்சத்தை நிரூபிப்பது போல இருக்குது. அல்லாஹ் திருப்பி எடுத்து சோதிச்சுட்டான்னு வைங்களேன், அப்படியே நமக்கு என்ன செய்யும், யூட்டர்ல வரும். எப்பொழுதும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அதாவது ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி ஒரு மெத்தடில் போனவங்களே தடுத்திக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், அந்த நுஐமான் என்ற நபித்தோழருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை கொடுக்குறாங்களே, அதாவது சாராயத்துக்கு பல முறை தண்டனை திருப்பி வந்து தண்டனை கொடுக்கப்படுறாரு. இப்போ காலித் பின் வலீத் ஒரு என்ன சொல்றாங்க, லஅனஹுல்லாஹ் அல்லாஹ் அவரை சபிப்பானாக, எத்தனை முறை கொண்டு வரப்பட்டுட்டாரு இந்த தண்டனைக்கு என்று. அவர் உண்மையிலே இந்த தீமையில இதாகிதான் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, லா தகூனு அவுன ஷைத்தானி அலா அஹைக்கும், உங்களுடைய சகோதரர்களுக்கு எதிராக சைத்தானுக்கு துணை போக வேண்டாம் என்றாங்க. உங்களுடைய சகோதரர்களுக்கு எதிராக சைத்தானுக்கு துணை போக வேண்டாம் ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த மாதிரி வார்த்தைகள் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, தண்டனை பெற்றுட்டு இருக்கிறாரு. அல்லாஹ் தஆலா எங்களை அதை விட்டு காப்பாத்திட்டான்னு நம்ம என்ன செய்யணும், நினைக்கணும். அல்லாஹ் நினைச்சிருந்தா இதே சோதனை அவனுக்கு என்ன செஞ்சு அது எனக்கு தந்து அவனை காப்பாற்றி இருக்கலாம். சகோதரர்களை இதில் பாருங்க, ஒரு இளைஞர் வரார், முஸ்லிம் தாமத்தில் வார செய்தி வந்து, அல்லாஹ்வின் தூதரே இதன்லி பிஸ்ஸினா, விபச்சாரம் செய்ய அனுமதி தாருங்கள் அப்படின்னா, விபச்சாரம் செய்ய அனுமதி தாருங்கள் அப்படின்னா, அதுக்கு பிறகு அவனுக்கு இந்த ஊரில் பள்ளிக்கு வரையில் நீங்கள் நினச்சி பாருங்க, அப்படி ஒருத்தர் வந்து கேட்குறாரு, விபச்சாரம் செஞ்சுட்டேன்ல, செஞ்சுட்டேன்டாலே அவனுக்கு அதோட முடிச்சுது, விபச்சாரத்துக்கு எனக்கு மார்க்கத்தில் அனுமதி வேணும்னு கேட்குறாரு.
அப்ப அங்க உள்ளவர்கள் அது அவரை வந்து என்ன கேட்குறீங்கன்னு சொல்ல மாதிரி என்னது கண்டிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உதுனு கிட்ட வாங்கட்டான், அவரை கிட்ட எடுங்கட்டான். அவரை கிட்ட எடுக்கிறார். எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மையிலும் ஒழுக்கத்திலும் சீலராக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி சுப்ஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ரசூல் பதறல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்யறது பெரிய ஒரு பாவத்துடைய விஷயம். இப்போ முக்கியம் வந்து அவரை திருத்துறது. அவர் என்ன திருத்துறது? அந்த திருத்துடைய விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்களுக்கு அதாவது உங்களுடைய தாயுடன் யாராவது விபச்சாரம் செய்யறதை நீங்க விரும்புறீங்களா? இல்லை. அதே போல மக்களும் தன் தாயுடன் விபச்சாரம் செய்வதை, இன்னொருவர் விபச்சாரம் செய்வதை விரும்புவதில்லை. உங்களுடைய தாய் வழி சகோதரியோடு, தந்தை வழி சகோதரியோடு, உங்களுடைய சகோதரியோடு, உங்களுடைய மகள்மார்களோடு இன்னொருவர் விபச்சாரம் செய்யறதை நீங்க விரும்புறீங்களான்னு ஒவ்வொன்றா கேட்டுட்டு போறாங்க. இல்லை எல்லாம் அதுபோலதான் மக்களும் தங்களுடைய உறவுகளுக்கு விபச்சாரம் நடப்பதை என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லை என்று ரசூலுல்லாஹ் அவருக்கு விபச்சாரம் என்பது எப்படியான ஒரு விளைவை ஏற்படுத்துது. நீங்க உங்களுடைய தாய், உங்களுடைய சகோதரி, உங்களுடைய தாய் வழி சகோதரி, உங்களுடைய தந்தை வழி சகோதரிகளுக்கு விரும்பாத உண்டை எப்படி நீங்க இன்னொருவருக்கு அதாவது விரும்ப வைக்கலாம்? இதுல அர்த்தம் வந்து இதில் இப்படியெல்லாம் சொன்னா திருந்த மாட்டான் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, பேச. முதலாவது அறிவு முக்கியம். முதலாவது என்ன முக்கியம்? அறிவு முக்கியம். அந்த விளக்கம் அவன் ஒரு நாளை அவனுக்கு திரும்பி வர செய்யும். அவனோட உள்ளத்தை சுத்தப்படுத்த, அதை விளங்கப்படுத்தணும். அதை விளங்கப்படுத்துறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விபச்சாரம் என்பது எப்படி, அப்படி நடந்தா என்ன நடக்கும், இந்த அனுமதி கிடைச்சா நீங்க இந்த அனுமதி எல்லாருக்கும் போய் சேரும், உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இந்த அனுமதி சேரும். அந்த அனுமதி நடந்தா யார் யாரை பாதிக்கும் அது அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த இளைஞனுக்கு லேசா விளங்கக்கூடிய ஒன்று பாவத்தின் மோகத்தின் காரணமா விளங்கல. அது அவருக்கு என்ன ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க. விளங்கப்படுத்தி முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் ஒரு ஆமண்டி இயற்கையான ஃபித்ரத்துல பேசுறாரு, இயற்கையில பேசுறாரு. பேசிய உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்ல கையை வைக்கிறாங்க. கையை வச்சு சொல்றாங்க, அல்லாஹும்ம ஃபிர் தன்பா, யா அல்லாஹ் இவரது பாவத்தை மன்னிப்பாயா, வதஹிர் கல்பா, அவரது உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக, வஹஸ்ஸின் ஃபர்ஜா, அவரை ஒழுக்கப்படுத்துவாயாக, கற்போடு வாழ வைப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஃபிர் தன்பா வதஹிர் கல்பா வஹஸ்ஸின் ஃபர்ஜா, அவர் பாவத்தை மன்னி அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அவருக்கு கற்போடு வாழக்கூடிய சூழ்நிலையை கொடு என்று சொல்லி துஆ கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். ஃபலம் யகுன் பஅது தாலிகல் ஃபதா யல்தஃபிது இலா ஷைஇன், ஃபலம் யகுன் பஅது, அதுக்கு பின்னால் அவர் இந்த மாதிரியான சிந்தனையின் பக்கம் திரும்பி பார்த்ததே கிடையாது என்று அந்த செய்தியில் என்ன செய்தி வருது. எனவே ஒரு ஈமானிய பலகீனமான ஒரு மனிதர் நமக்கு முன்னால் வருவாராக இருந்தால் நம்ம எப்பொழுதும் நமது ஈமானது நிலையையோ நமது குறையையோ அல்லது நமது உயர்ந்த நிலையையோ அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. சில பொழுதுகளில் ஒரு ஈமானிய பலகீனத்தோடு வந்திருப்பார் ஒருத்தர், நீங்க ஒரு ஈமானிய பலகீனத்திலே இருந்திருக்கலாம், நானும் அப்படித்தான் அப்படின்னு அவரோட சேர்ந்துடாது, அதுவும் பிள்ளை. அது உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு கிடையாது, அவருக்கு உறுதியாகி இவர்கிட்ட கேள்வி கேட்டு வந்தால் இவர் இப்படி தான் இருக்கிறார் போல என்னது, அந்த மாதிரியான எந்த இதையும் நம்ம விளங்கப்படுத்தக்கூடாது. அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லி அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்பது இந்த செய்தியில் நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய ஈமானிய பலகீனம் எவ்வளவு உச்சகட்டத்தை அடைந்தாலும் சரி அந்த செயலுக்கு தீர்ப்பு சொல்வார்கள். அல்லது வஹீல இந்த நபர் காஃபிர், இந்த நபர் முனாஃபிக், இந்த நபர் நரகவாதி, இந்த நபர் சொர்க்கவாதி என்று வந்தால் அதை ரசூலாங்க எத்தி வைப்பார்கள். இது தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்கிய இடத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது இஜ்திஹாதின் அடிப்படையில் உபை இப்னு சலூலுக்கு தொழுவிக்க போனார். அடுத்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா கண்டிச்ச போது தான் ரசூலாங்க விளங்கினாங்க. வஹியே இறங்காம நம்ம பலருக்கு என்ன செய்ய போறோம், நம்ம தீர்ப்பு சொல்ல போறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு கட்டத்திலும் வஹீன் அடிப்படையில் இப்படி சொல்லப்பட்டிருந்தாலே தவிர ரசூலாங்க எவ்வளவு பாவம் உச்சகட்டத்துக்கு போனாலும் தீர்ப்பு சொல்ல, அந்த நபருக்கு தீர்ப்பு சொல்லுது. இது குஃபர் என்று சொல்றதே இல்லை, இது பாவம் என்று சொல்றதே இல்லை, இது பிதஅத் என்று சொல்றதே இல்லை. இந்நாள பிதஅத்வாதி, இவர் காஃபிர், இவர் முனாஃபிக், இவர் நயவஞ்சகமுடையவர், இவர் நரகவாதி, இவர் சொர்க்கவாதி என்று தீர்ப்பு சொல்வது. செயலுக்கு தீர்ப்பு சொல்லத்தான் உனது யாராக இருந்தாலும் சரி, செஞ்ச செயல் விபச்சாரம் என்றால் விபச்சாரம் தான், அது யார் செஞ்சாலும் சரி. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நரகவாதி என்று சொல்றது எங்களுடைய கையில். இது ரசூலுல்லாஹ் மிச்சம்